பேபிஸ்க்கு பிரியாணி ரெசிபி எப்படின்னு பார்க்கலாமா? வெஜ்ஜில் தான் செய்ய போகிறோம். ஒரு குக்கரில் அளவாக நெய் ஊற்றி அதில் வந்து பிரியாணி இலை ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா இடித்து அதோட ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா வெங்காயம், கேப்சிகம், தக்காளி மூணையும் அடுத்தடுத்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் பொடியாக நடுக்குன கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, ஒரு குழிக்கரண்டி தயிர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீராத்தூள், கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச பிரியாணி மசால் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்ச அரிசி, நான் வந்து நார்மல் குக்கிங் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸோ இல்லை வந்து ஜீரக சம்பாவோ ட்ரை பண்ணலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு இறக்குனா பிரியாணி ரெடி. அதுவும் கொஞ்சம் நான் குழைய விட்டு தான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே லைட்டாக மசிச்சு கொடுத்தோம்னா அப்படியே வீடே பிரியாணி வாசம் நிஜமாலுமே அடிச்சது. அப்படியும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. வீட்டில் டேஸ்ட்டுக்கு கொடுத்தப்போ அப்படியே நோம்பு கஞ்சி குடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க.